ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மேத்விங் சேனல். நான் ரோஹித். நம்ம சேனலில் நான் நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி பேசியிருப்பேன். கம்பெனி எப்படி அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் எப்போவுமே நான் மோஸ்ட்லி என்ன சொல்லுவேன்னா, எல்லாத்தையும் பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கம்பெனி என்னெல்லாம் பார்க்கணும், அது ஏன் பார்க்கணும், எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ எப்படிலாம் ஒரு கம்பெனி அனாலிசிஸ் பண்ணலாம், ஸோ எதெல்லாம் வச்சு அனாலிசிஸ் பண்ணலாம், அது ஏன் பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு ஸ்டாக்கையோ இல்லை ஒரு பேப்பரையோ ஏதோ சின்ன விஷயத்தை வச்சு விளையாட்டு காட்டில் நீங்கள் பண்ண போகிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அந்த கம்பெனியில் ஒரு பார்ட். நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, நான் ஏதோ ஒரு பேப்பரை வாங்குறேன், ஸோ ஏதோ நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், பார்த்து ரிட்டர்ன்ஸ் வருதான் 10 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஸோ நான் அந்த கம்பெனியில் ஒரு பார்ட்னர், நான் அந்த ஒரு பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர், நானும் பார்ட்னர் ஆக போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் உள்ளே போனால் மட்டும்தான் அந்த கம்பெனியை எப்படி அனாலிசிஸ் பண்ணலாம், எப்படி அதை வேல்யூவேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி, ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரேஷியோஸ், காஸ்ட்லி, ஸ்டாக் பி, ஆப்போசிஷன்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பேசிக்கான பிஸ்னஸ் மாடல் என்ன. இப்போ ஒரு டீ கடை வச்சா அந்த டீ கடை எங்கே வைக்கலாம், இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. ஸோ டீ கடை ஆள் இல்லாத காட்டில் வச்சா ஓடுமா? கிடையாது. ஸோ ஒரு கம்பெனி பக்கத்துலையோ இல்லை ஆட்கள் அதிகமாக சேர்ற இடத்துல பக்கத்தில் வைக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு டீ கடை அப்படின்னா வேற என்ன தோணும்? பால்லாம் எந்த ரேட் விற்குது, டீ எந்த ரேட், டீ தூள் எந்த ரேட் விற்குது, ஸோ மாஸ்டர்ஸ் எப்படி இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இதே கான்செப்ட் தான் நீங்கள் அப்படியே ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ ஒரு கம்பெனி, ஏதோ ஒரு கம்பெனின்னு எடுத்துப்போம். இன்கேஸ் அவங்க ஒரு பைக் மேனுஃபேக்சரர்னு எடுத்துப்போம். ஸோ பைக் மேனுஃபேக்சர்னா உங்களுக்கு என்ன தோணும்? ஸோ இவங்க பைக் மெட்டீரியல்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க, இவங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா? ஸோ இதோடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யார்? இங்கே எப்படி டீ மாஸ்டரோ அங்கே அதே தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ இங்கே எப்படி என்னதான் டீ தூள் காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்தாலும், பால் குவாலிட்டியாக வாங்கி கொடுத்தாலும், நல்ல இடத்துல கடை போட்டாலும் அங்கே டேஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ டீ மாஸ்டர் கையில் தான் டீ டேஸ்ட் இருக்குது. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ ஒரு கம்பெனி என்னதான் ஒரு பயங்கரமான பிஸ்னஸ் மாடல் வச்சிருந்தாலும், பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாலும், அங்கே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அங்கே ஹையண்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சுக்கோங்க. ஸோ பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சுக்கிட்டு ப்ரொமோட்டர் யார், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யார், அதாவது ஓனர் யார், அதை மேனேஜ் பண்ணுற மேனேஜிங் டீம் யார் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு சிம்பிளாக ஒரு அந்த கம்பெனியோட ஓவரால் விஷயங்கள் புரியும். ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு டூ வீலர் கம்பெனி அப்படின்னா, ஸோ அந்த டூ வீலர் கம்பெனி பேரை போட்டிங்கனாலே நீங்கள் போதும். கூகுளில் இருக்குது, நிறைய வெப்சைட்ஸில் இருக்குது. ஸோ அதோடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸ்க்ரீனர்லாம் இருக்குது. ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் நீங்கள் பேர் போட்டாலே போதும், ஓவரால் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்துடும். ஸோ அந்த வெப்சைட்ஸில் போயிட்டு நீங்கள் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் யார், ஸோ எத்தனை பர்சன்டேஜ் ஸ்டேக் ஓன் பண்ணியிருக்காங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. யார் ப்ரொமோட்டர், அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி என்ன பிஸ்னஸ், அவங்க மேலே ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா, இப்போ ஸ்டில் எதனா கேஸ் போயிட்டு இருக்கா அப்படின்றத ஒரு பேசிக்காக ஒரு இது எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஓவரால் பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் மாடல், பேசிக் பிஸ்னஸ் மாடல் அப்படின்றது முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓவரால் பிஸ்னஸ் மாடல் அப்படின்றது, இப்போ ஒரு பைக் மேனுஃபேக்சரர்னா என்ன பைக் சேல் பண்ணுறாங்க, ஸ்கூட்டியா, அது பெரிய கியர் பைக்ஸா, இல்லை அது காஸ்ட்லி டிவிஷனா, இல்லை சின்ன டிவிஷனா, இல்லை அது ஸ்கூட்டிஸ்லேயே ரொம்ப லோ எண்டா கொஞ்சம் ஹை எண்டா அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஈவியா இல்லை ஹைப்ரிட்டா அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹைப்ரிட்ல சொல்கிறேன். ஸோ ஹைப்ரிட்டா, ஈவியா, இல்லை பெட்ரோலா, அந்த மாதிரி நீங்கள் என்ன பேசிக்காக பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரா மெட்டீரியல் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா, வெளியிலேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா. ஸோ இது எல்லா வெப்சைட்ஸ்லையும் அவைலபிள் இருக்குது. அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்ஸில் அவைலபிளாக இருக்கும், அவங்களுடைய இது இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ ரா மெட்டீரியல் எங்கேருந்துலாம் வாங்குறாங்க அப்படின்றத விட, ஸோ அவங்க எப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ரா மெட்டீரியல் எங்கேருந்து வாங்குறாங்க, அதுக்கு எவ்வளோ பேமெண்ட் போகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தாலே புரிஞ்சிடும். ஸோ நான் சொல்கிறது பேலன்ஸ் ஷீட்ஸை போய் அனாலிசிஸ் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லலை. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் தான் நீங்கள் ரேஷியோஸை பார்க்கணும். ஸோ இந்த ரேஷியோஸ் என்னெல்லாம் மெயினாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பி, ஸ்டாக் பி, ஸோ ப்ரைஸ் டு earnings. ₹1 ஏர்ன் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனிக்கு நான் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ ஸ்டாக் பி முடிஞ்ச அளவுக்கு 20க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ 20 தாண்டாமல் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நான் போன வாரத்திலேயே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒரு வயசானவர் ஒரு 50 வயசு அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இன்னொரு பையன் ஒரு 20 வயசு அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த 50 வயசு உள்ள ஆள் அந்த ஒருத்தர் அவங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நிறைய எக்ஸ்போஷர்ஸ் இருக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்க மெச்சூராக இருப்பாங்க. ஸோ இந்த 20 ஏஜ் பையன் பயங்கர நாலேஜ்ஃபுல்லாக இருப்பான், பயங்கர டெக்னாலஜியாக இருப்பான், துருன்னு இருப்பான், நல்லா ஒர்க் பண்ணுவான்.
பட் அவன் கிட்ட மெச்சூரிட்டி அப்படின்றது ஒன்று இருக்காது. ஸோ சேம் கான்செப்ட் தான். பட் இந்த பையனால 18 மணி நேரம் 8 மணி நேரம் 9 மணி நேரம் அப்படின்ற ஒர்க் செய்ய முடியும். பட் இந்த 50 வயசு உள்ள ஆளு ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படின்னு கண்டினியூஸா ஒர்க் பண்றதே ரொம்ப கஷ்டம். அண்ட் அவருடைய ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். பிகாஸ் வந்து அவங்களுடைய ஏஜ் அப்படிப்பட்டது. ஸோ சேம் கான்செப்ட் தான் இந்த பிசினஸ்லயும். ஸோ சின்ன கம்பெனிஸ் வந்து பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்க. பட் பெரிய கம்பெனி வந்து பொறுமையா தான் டெவலப் ஆகும். ஸோ இப்போ டெவலப் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை எலாபரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால பெரிய growth அந்த பெரிய கம்பெனில இருக்காது. சின்ன கம்பெனி வந்து ஃபாஸ்டா க்ரோ ஆகும். அதுக்குன்ட்டு இப்போ வந்து நீங்க அதே தான் சேம் கான்செப்ட் தான். இப்போ அந்த 50 வயசு உள்ள ஆள் வந்து பொறுமையா ஒர்க் பண்ணுவாரு அப்படின்னு அவரை தூக்கிட முடியாது வேலையை விட்டு. ஏன்னா அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேற. அவர் தான் அந்த கம்பெனியை கொஞ்சம் லீட் பண்ணி நடத்துவாரு. ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா மெச்சூரா அவர் எடுத்து நடத்திப்பாரு. ஸோ இந்த சின்ன பையன் வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணுவான். பட் அவங்க வந்து என்ன பண்ணுவான் வந்து துருன்னு ஏதோ ஒன்று பண்ணுவான், தப்பு பண்ணுவான், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவான். ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். இந்த சின்ன கம்பெனி வந்து ஃபாஸ்டா டெவலப் ஆனாலும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, நிறைய லாசஸ் நடக்கும். ஸோ அதனால அதுலயும் கொஞ்சம் எக்ஸ்போஷர்ஸ் வச்சுக்கோங்க, இதுலயும் கொஞ்சம் எக்ஸ்போஷர்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாக் பி அப்படின்றது இப்படி கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அது பெரிய கம்பெனி கொஞ்சம் ஸ்டாக் பி அதிகமாக இருந்தால் ஓகே, 20க்கு மேலே இருந்தால் 20-25 இருந்தால் ஓகே. ஸோ இது ஒரு சின்ன கம்பெனி அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாக் பி கம்மியில் வாங்க. இன்கேஸ் அது லாஸ் ஆனாலும் நம்மளுக்கு இதுவாக இருக்கும், அதாவது சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதனால ஸ்டாக் பி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்ட் ஆர்ஓசிஇ, ஆர்ஓஇ, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ இந்த ரேஷியோஸ் அப்படின்றது நான் தனியாக ஒரு வீடியோவை பண்ணியிருக்கேன், அது பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ டெட் டு ஈக்விட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேஷியோஸ். டெட் அப்படின்றது டெட் டு ஈக்விட்டி அப்படின்னா ₹1 சொந்த காசு, அது கம்பெனி காசுனா மிச்சம் இருக்கிறது எவ்வளோ கடன் அப்படின்றது தான் டெட் டு ஈக்விட்டி. நான் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். ஸோ டெட் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ ஆர்ஓசி, ஆர்ஓஇ, புக் வேல்யூ, இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு பல விஷயம் இருக்கு. இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ, அது இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஸோ கரண்ட் பிரைஸ் எவ்வளோ, அதை ரெண்டுத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது, அதாவது மைனஸ் பண்ணி பாருங்க. இப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து ஒரு ₹1000 இருக்கும், கரண்ட் பிரைஸ் வந்து ஒரு ₹1200 இருக்குன்னா நீங்க வந்து அதோடைய வேல்யூவேஷனை விட ஒரு ₹200 எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறீங்க. இன்கேஸ் இன்ட்ரென்சிக் வேல்யூ ஒரு ₹1000, பட் அதோடைய கரண்ட் பிரைஸ் வந்து ₹800 அந்த இதுல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா நீங்க வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ அதோடைய ஒர்த்தை விட கம்மியா தான் வாங்குறீங்க. ஸோ சேஃப்டி அப்படின்றது அதிகம். ஸோ இந்த ரேஷியோஸ்லாம் பார்த்த பிறகு, பிசினஸ் மாடல்லாம் பார்த்த பிறகு பேர் கம்பேரிஷன் அப்படின்னு இருக்கு. அதாவது இவங்களுடைய அப்போசிஷன் கம்பெனிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அவங்க செக்டார்ல இருக்கிற ஒரு சில கம்பெனிஸ், இப்போ ஒரு பேங்க் செக்டார்னு எடுத்துப்போம். ஸோ பேங்க்ல வந்து HDFC பேங்க்ஸை வந்து நீங்க வந்து ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்க் அதோட எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கம்பெனி இப்போ ஒரு HDFC பேங்க் என்னதான் இந்தியாஸ் பிரைவேட் செக்டர்லேயே ஒரு லார்ஜஸ்ட் பேங்காக இருந்தாலும், ஸோ ICICI எனக்கு அதை விட கம்மியாக கிடைக்குதா, அதாவது ஸ்டாக் பி கம்மியாக இருக்கா, இவங்களை விட ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் மாடல் வச்சிருக்காங்களா? இன்கேஸ் நீங்க சொல்லலாம் அவங்க தான்ப்பா நம்பர் 1, இவங்க ஸ்டாக்கை ஏன் வாங்கணும் அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சவுத் இந்தியன் பேங்க் வந்து இப்போ 20-25 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. ஸோ இப்போ HDFC எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக பார்த்தப்போ 1000 சம்திங்ல ஏதோ ட்ரேட் ஆயிட்டு இருந்து, நான் கரெக்டாக நோட் பண்ணல. ஸோ சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இது 25, அது 1080. ஸோ இவங்களுடைய மார்க்கெட் கேப் என்ன? இவங்க டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஸோ நான் ₹25 ஒரு ஸ்டாக்கை வாங்குறேன், அங்கே 1000 சில்லறைக்கு ஒரு ஸ்டாக் வாங்குறேன். அவங்களுடைய ஸ்டாக் பி 20 கிட்ட வருது, 19-18 அந்த ரேஞ்ச்ல. இவங்களது 7-6 அந்த ரேஞ்ச்ல தான் வருது. ஸோ இவங்க ரேட் கம்மியா, இவங்க ரேட் கம்மியா அப்படின்னு பார்த்தா ஸ்டாக் பி வைஸ் இவங்க தான் ரேட் கம்மி, அதாவது சவுத் இந்தியன் பேங்க் தான் ரேட் கம்மி. நான் யாரையும் வாங்குங்க வித்துருங்க சொல்றேன். ஸோ எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ ஸ்டாக் பி வைஸ் பர் கம்பேரிஷன் பண்ணுங்க. அதாவது அவங்களுடைய பிசினஸ் மாடலுக்கும் அவங்க சார்ஜ், அதாவது அந்த ஸ்டாக் பியும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. நீ ஸ்க்ரீனர் உள்ள போயிட்டு கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கம்பெனி பேரை போட்டுட்டு கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா கீழே பர் கம்பேரிஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இவங்களுடைய பொசிஷன் எத்தனாவது இருக்கு அந்த மார்க்கெட்ல, ஸோ இவங்களுக்கு அப்போசிஷன்ல நம்பர் 1, நம்பர் 2 யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய ஸ்டாக் பி என்ன, அவங்களுடைய மார்க்கெட் கேப் என்ன, அவங்களுடைய ரேஷியோஸ் என்ன, சின்ன சின்ன ரேஷியோ அப்படின்றத எல்லாத்தையுமே காமிச்சு கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கம்பெனி அதுக்கப்புறம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. அப்புறமும் கூட யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்க, அதாவது யூடியூப்ல யாருன்னா சொல்லுவாங்க, இந்த ஸ்டாக்கை வாங்கிடுங்க, அந்த ஸ்டாக்கை வித்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள நம்பி எதையும் வாங்காதையும் விற்காதீங்க. இன்க்ளூடிங் என்னையும் தான் சேர்த்து சொல்றேன். நான் யாரையும் ப்ரொமோட் பண்ணல இந்த கம்பெனி ஸ்டாக்கை வாங்கிருங்க வித்துருங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.